அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். இன்று ஆகஸ்ட் 1ஆம் தேதி வியாழக்கிழமை, குருவார பிரதோஷம். இந்த குருவார பிரதோஷத்தன்று சிவபெருமானின் அருளையும் குரு பகவானின் அருளையும் நாம் ஒரு சேர பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த குருவார பிரதோஷத்தன்று 7 ஜென்ம தோஷங்கள் போக்கும் எந்த ஒரு பூ மாலையை சாத்தி வாழ்க்கையையே மாற்றும் எந்த ஒரு பொருளை தானமாக கொடுத்தால் அத்தனை பிரச்சனைகளும் தீரும் என்பது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். குருவார பிரதோஷமான இன்று அதிகாலையில் எழுந்து குளித்து தூய ஆடை அணிந்து பூஜை அறையில் சிவபெருமானின் படத்திற்கு முன் ஒரு நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும். நாள் முழுவதும் உணவு ஏதும் உண்ணாமல் விரதம் இருப்பது சிறப்பு. விரதம் இருக்க முடியாதவர்கள் பால் பழம் சாப்பிட்டு நாள் முழுவதுமே சிவநாமங்களை உச்சரித்து விரதத்தை கடைப்பிடிக்கலாம். விரதம் இருப்பவர்கள் 5 எழுத்து மந்திரமான ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தையும் ஓம் சிவாய நமகா என்ற மந்திரங்களையும் எத்தனை முறை வேண்டுமானாலும் ஜபிக்கலாம். விரதத்தின் முழு பலனையும் பெறுவதோடு சிவபெருமானின் பரிபூரண அருளையும் நாம் பெறலாம். பிரதோஷ வேளையான மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள் சிவன் கோவிலுக்கு சென்று நந்திக்கு நடைபெறும் அபிஷேகத்தில் கலந்து கொண்டு அவரது தூப தீபாராதனைகளுக்கு பிறகு மூலவரான லிங்க திருமேனிக்கு நடக்கும் அபிஷேகத்தையும் தூப தீப ஆராதனைகளையும் நந்தியின் 2 கொம்புகளுக்கிடையே கண்டு வணங்கி தரிசனம் செய்யும் பொழுது நம்முடைய தோஷங்கள் அனைத்தும் நீங்கி நமக்கு நற்பலன்கள் கிடைக்கும். சிவலிங்கத்திற்கு தும்பைப்பூ மாலை சாத்தி வழிபடுவதன் மூலம் 7 ஜென்மத்திலும் நமக்கு ஏற்பட்ட தோஷங்கள் அனைத்தும் நீங்கி நமக்கு சிறப்பான வாழ்க்கை அமையும். அதேபோல குரு திசை நடப்பவர்கள், குரு புத்தி, குருவை லக்னாதிபதியாக கொண்டவர்களும் மற்றும் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களும் தனுசு மீன ராசிக்காரர்களும் வியாழக்கிழமையில் வரும் பிரதோஷ தினத்தன்று தவறாமல் சிவனை தரிசிப்பதன் மூலம் அவர்களின் வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுமே நீங்கும். பிரதோஷ தினத்தன்று நந்திக்கும் சிவலிங்கத்திற்கும் நடக்கும் அபிஷேகத்திற்கு உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். ஒவ்வொரு அபிஷேக பொருளுக்கும் ஒவ்வொரு பலனுண்டு. விபூதி வாங்கி கொடுத்தால் இன்ப வாழ்க்கையும் மோட்சமும் கிடைக்கும். கரம்புச்சாறு வாங்கி கொடுத்தால் நோய் நொடிகள் நீங்கி ஆரோக்கிய வாழ்வு கிடைக்கும். எலுமிச்சம் சாறு வாங்கி கொடுத்தால் எதிரிகள் அச்சம் நீங்கி பகைமைகள் விலகும். இளநீர் வாங்கி கொடுத்தால் இன்பமான வாழ்வு அமையும். பஞ்சாமிர்தம் வாங்கி கொடுத்தால் உடலும் உள்ளமும் வலிமை பெறும். தேன் வாங்கி கொடுத்தால் இனிமையான சாரீரம் கிடைக்கும். பால் வாங்கி கொடுத்தால் நோய் நொடிகள் நீங்கி ஆயுள் நீடிக்கும். தயிர் வாங்கி கொடுத்தால் நல்ல மக்கட்பேறு கிடைக்கும். நெய் வாங்கி கொடுத்தால் முக்தியை தரும். அரிசி மாவு வாங்கி கொடுத்தால் கடன் பிரச்சனைகள் தீரும். உங்களது வேண்டுதலுக்குரிய அபிஷேக பொருளை வாங்கி கொடுக்கலாம். இந்த பிரதோஷ வேலையான மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள் கட்டாயம் சிவாலயத்திற்கு செல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த வேளையில்தான் சிவபெருமானை தரிசனம் செய்ய பிரம்மா, விஷ்ணு மற்றும் 33 தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் பூதகணங்களும் சிவனை தரிசிக்க காத்து கொண்டிருப்பார்களாம். அந்த நேரத்தில் நாமும் அங்கிருந்தால் அவர்களின் பார்வை நம்மீது பட்டு நம் துன்பங்கள் நீங்கி அவர்களின் பரிபூரண அருளும் ஆசியும் நமக்கு கிடைக்கும். நிவேதனமாக கொடுக்க வேண்டிய பொருள் தயிர் சாதம். தயிர் சாதம் நம் வாழ்க்கையையே மாற்றிவிடும். நம் வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். அதனால் தூப தீப ஆராதனைகள் முடிந்த பிறகு உங்கள் கைகளாலேயே நீங்கள் பக்தர்களுக்கு தயிர் சாதம் தானமாக கொடுக்கலாம். ஒரே ஒரு வில்வ இலையை கொண்டு அர்ச்சித்து சிவலிங்கத்தை தரிசித்தாலும் உங்கள் வாழ்க்கையே மாறும். திருமண தடை நீங்குவதற்கும், குழந்தை பேறு கிடைப்பதற்கும், குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருப்பதற்கும், மனக்குழப்பமாக இருப்பவர்களுக்கும், தீராத கடன் பிரச்சனையில் அவதிப்படுபவர்களும், சொந்த வீடு அமைய வேண்டும் என்று கனவு காண்பவர்களும், தீராத நோயால் கஷ்டப்படுபவர்களும் தவறாமல் வியாழக்கிழமையான இன்று பிரதோஷ வேளையில் சிவ தரிசனம் செய்யுங்கள். நந்தி பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் நடக்கும் அபிஷேகத்தையும் தூபதீப ஆராதனைகளையும் கண்டு வணங்கி சோமசூக்த பிரதட்சணம் செய்து தட்சிணாமூர்த்தியையும் நவக்கிரகத்தில் உள்ள குரு பகவானையும் அவர்களுக்குரிய மந்திரங்களை கூறி வழிபட்டு
இன்று தவறாமல் குருவருளையும் பெற வேண்டும். இப்போ இந்த பதிவின் மூலம் குருவார பிரதோஷமான இன்று 7 ஜென்ம பாவங்கள் போக்க தும்பைப்பூ மாலை சாத்தி சிவபெருமானை வழிபட வேண்டும் என்பதை பற்றியும், வாழ்க்கையையே மாற்றக்கூடிய தயிர் சாதத்தை தானமாக பக்தர்களுக்கு கொடுத்து வழிபட வேண்டும் என்பதை பற்றியும் இந்த பதிவில் பார்த்தோம். அது மட்டுமல்லாமல் கோவிலுக்கு போக முடியாதவர்கள் வீட்டிலேயே எவ்வாறு சிவபெருமானை வழிபட்டு நற்பலன்களை பெறலாம் என்பதையும் இந்த பதிவின் மூலம் நம்ம தெளிவாக தெரிந்து கொண்டோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.